பருப்பு பொடி உளுத்தம் பருப்பு 1/2 கிலோ, கடலை பருப்பு 1/2 கிலோ, பாசி பருப்பு 1/2 கிலோ. உளுத்தம் பருப்பு போட மாட்டாங்க, ஆனா போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது. அப்புறம் கருவேப்பிலை கம்மியா போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் 1 கட்டி தட்டி வச்சுக்கிட்டேன். அதோட இந்த உடைச்ச கடலை மாவு பதம் டேஸ்டா இருக்குங்கிறதுனால 100 கிராம் கடலை கம்மியா எடுத்துட்டேன். அப்புறம் காரத்துக்கு மிளகுட்டையும் ஜீரகமும், அப்புறம் மிளகா நமக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். இவங்களெல்லாம் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை பருப்பு ஒரே அடுத்து உளுத்தம் பருப்பு பாசி பருப்புக்கு எண்ணெய் ஊற்றி கைவிடாம ஒரே ஈவனா வறுத்து எடுக்கணும். அடுத்து பொட்டுக்கடலை, அடுத்து கடுகு, அடுத்து சீரகம் மிளகுட்டை, அடுத்து கருவேப்பிலை உப்பு போட்டு வறுக்கணும். அடுத்து மிளகாய், அடுத்து பெருங்காயம். நல்லா வறுத்தது கல்லெல்லாம் வறுத்து ரெடி பண்ணியாச்சு. எல்லா பருப்பும் போட்டாச்சு. இப்போ இவங்களெல்லாம் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் மிக்சியில போட்டு அரைக்கணும். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம். பருப்பு பொடியை அரைச்சி வச்சு பாருங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி ஜல்லிச்சு எடுத்து வச்சா சூப்பரான பருப்பு பொடி ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி